நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஆதியாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ? ஆமென். தேவனிடத்திலிருந்து நன்மையான அந்த காரியங்கள் காத்திருந்து எதிர்பார்த்து உலக பிரகாரமாகவும் அறிவியல் ஆய்வின் படியையும் ஆபிரகாம் சாரால் முதிர் வயதாகி விட்டார்கள். இனிமேல் குழந்தை பிறப்புக்கு வாய்ப்பே இல்லை என்று தன்னோடு பேசின தேவனிடம் சொன்னார்கள். தனக்குள்ளும் அவர்கள் சொல்லிக்கொண்டார்கள். ஆம், தேவனிடத்திலிருந்து வருகிறதான சில ஆசீர்வாதங்கள் அவரையே நம்பி காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு சற்று கால தாமதமாகவே கிடைக்கிறது. அப்படி அல்ல, தேவன் ஏற்ற வேளையில்தான் நன்மை தருகிறார். உதாரணமாக, மோசே 40 ஆண்டு காலம் ஆடுகளை மேய்த்த பின்புதான் மாபெரும் தலைவனாக உயர்த்தப்பட்டான். யோசேப்பு நீண்ட காலமாக சிறையில் இருந்து விடுதலை கிடைத்தாலே போதும் என்று காத்திருந்தான். ஆனால் தேவன் தந்த நன்மையான உயர்வு பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானமே கிடைத்து விட்டதாக செய்தார் தேவன். அதேபோல் தாவீது நீண்ட காலம் காடுகள், மேடுகள், மலைகள், குகைகள் இவற்றில் பயிற்சிக்கு பின்னரே சமஸ்த இஸ்ரேலின் மேல் ராஜாவாக ஆற்றினார் தேவன். இதுபோன்று காத்திருத்தல் நாம் பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். காத்திருத்தல் என்பது மிக கடினமான ஒன்றுதான். அப்பொழுது சோர்வுகள், சஞ்சலங்கள், நம்பிக்கையின் நரம்புகள் தளர்ச்சியும் அடைந்திருக்கும். நீதிமொழிகள் 13:12 நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். தாவீதின் கடைசி ஆதரவும் விலகிய பின்னர்தான் ராஜாவாக தேவன் உயர்த்தினார். யோசேப்பு விடுதலை மட்டும் போதும், விடுதலை கிடைத்தாலே போதும் என்ற அந்த சமயத்தில்தான் சமஸ்த எகிப்தின் மேலும் அதிபதியாக மாற்றினார் யோசேப்பை தேவன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, திருமணத்திற்காக நீண்ட காலம் நீங்கள் காத்திருக்கலாம். நல்ல வேலைக்காக கூட நீங்கள் காத்திருக்கலாம். உடலில் உள்ள பல்வேறு பிரச்சனைகள் சுகத்திற்காக கூட நீண்ட காலம் காத்திருக்கலாம். நீதிமன்றத்தில் உள்ள நல்ல தீர்ப்புக்காக கூட நீங்கள் நீண்ட காலம் காத்திருக்கலாம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்கள். ஆம், அவராலே ஆசீர்வாதம் வரும். மற்றும் கர்த்தருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலும் சொல்கிறார். ஆமேன். God bless you.